ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜீவா ஸ்பீக்ஸ். நான் உங்க சங்கீதா சேது ராமச்சந்திரன். லாஸ்ட் வீடியோவில் ரிதன்யாவுக்கு நடந்த அநியாயங்கள் பற்றியும் செக்ஸுவல் எஜுகேஷன்றது வந்து ஸ்கூல்ல இருந்தே கொண்டு வரணுன்ற மாதிரியும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தோம். இப்போ அக்யூஸ் சைட்ல இருந்து ஜாமீன் கேட்டிருக்காங்க. அதாவது ரிதன்யா அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க இன்லாஸ்க்கு. பட் அந்த ஜாமீன் வந்து நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதே மாதிரி ரிதன்யா அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் வந்தவனை ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிதன்யா அவங்க பேரண்ட்ஸ்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மை வரதுக்கு தாமதமானாலும் உண்மை வெளிவந்தே தீரும். ஸோ இதே மாதிரி தான் பழங்காலத்தில் நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவே பெருமைப்படத்தக்க ஒரு பல்கலைக்கழகம் இருந்தது. அதனுடைய கதையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5th செஞ்சுரியில் குமரகுப்தா அப்படின்ற ஒரு அரசர் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை கொண்டு வராரு. ஸோ அந்த பீரியடில் வந்து கௌதம புத்தர் வாழ்ந்த சமயம், அப்புறம் புத்த மதமும் புத்த மத கொள்கைகளும் பரவிக்கிட்டு இருந்த அந்த டைமில் நிறைய மடங்கள் இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ அந்த பல்கலைக்கழகம் புத்த மத கொள்கைகள் மட்டுமல்லாது பல துறைகள், அதாவது ஆராய்ச்சி, மருத்துவம், ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகளை பற்றி அங்கே கல்வி பயில பல நாடுகளிலிருந்து, உலக அளவில் பல நாடுகளிலிருந்து வந்து தங்கி படிக்கிறாங்க. அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி, தங்கி படிக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகம். 1000க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கில் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவு புத்தகங்களும் நிறைந்து இருந்த ஒரு பல்கலைக்கழகம். ஸோ சைனா, டிபெட், நான் சொன்ன மாதிரி சைனா, டிபெட், இந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து வந்து படிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பக்தியார் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி கமாண்டர், நாட் அ கிங், அரசர் கிடையாது, ஒரு இராணுவ தளபதி, அவர் வந்து படையெடுக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல வந்து திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து அவர்களுடைய வேலை பணியாட்கள் வந்து அவரை குணப்படுத்த முயற்சிக்கிறாங்க, பட் முடியாம போயிடுது. ஸோ அந்த டைம்ல அதுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ஆயுர்வேதம் படித்த ஒரு துறவி இருக்காங்க, அவங்களால குணப்படுத்த முடியும்ன்ற சொல்றாங்க. ஸோ அதாவது பக்தியார் கில்ஜி வந்து ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் எந்த மருந்தையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட துறவி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை முறையிலையும் உணவு பழக்கங்களிலையும் ஒரு சிறு மாற்றத்தை வந்து சொல்லி இந்த மாதிரி பின்பற்ற சொல்றாரு. ஸோ டெய்லி வந்து குரான் வாசிக்க சொல்றாரு. அந்த வாசிக்கிற குரான்ல மருந்தை வந்து தடவி வைக்கிறாங்க. ஸோ நாளடைவில் அவரும் குணமாகறாரு. ஸோ அவருக்கு எப்படி குணமாகறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவன அவர் கோவப்படுறாரு. இந்த மாதிரி நம்மளுடைய வேலையாட்களாலேயே முடியாதது அந்த துறவினால சாத்தியப்பட்டு விட்டது. ஸோ வந்து இது இப்படியே விட்டா அவங்க நம்மள கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இந்த அறிவை வந்து அழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நாலந்தா பல்கலைக்கழகத்துல உயிரோட, அதாவது உயிரோட துறவிகளை, ஆயிரக்கணக்கான துறவிகளை வந்து உயிரோட எரிக்கிறாங்க. அதுவும் இல்லாது அங்கே மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஸோ அதையும் வந்து எரிக்கிறாங்க. ஸோ அந்த லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துல இருந்து 6 மாதம் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா பீகார் பக்கத்துல பக்தியார்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. ஏன்னா பக்தியார் கில்ஜி படையெடுத்ததுனால அவருடைய நினைவில் அந்த பக்தியார்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, இன்னமும் அதே பேர்ல தான் இருக்கு. ஸோ 2010ல் நாலந்தா யூனிவர்சிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து பாஸ் பண்ணுச்சு, ஒரு பில் பாஸ் பண்ணுச்சு. 2014ல் டெம்பரரி கிளாஸ் வந்து நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2024ல் நரேந்திர மோடி நாலந்தா பல்கலைக்கழகத்தை மீண்டும் திறந்து வைக்கிறார். ஸோ நாலந்தா யூனிவர்சிட்டி அது வந்து நம்ம இந்தியாவினுடைய பெருமை. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவை வந்து என்னைக்குமே அழிக்க முடியாது. ஸோ எப்படி வந்து ரிதன்யாவோட கேஸ்ல வந்து உண்மை வெளிவந்தே ஆகும், தாமதமானாலும் உண்மை வெளிவரும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி அறிவை என்னைக்குமே அழிக்க முடியாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி இந்தியாவுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வேணுமா? ரிதன்யாவோட கேஸ்ல உண்மை வெளிவருமா அப்படின்றத கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயம், இன்னொரு பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் இப்ப நடந்தது. சுபான்ஷு சுக்லா இந்த மாதிரி வெற்றிகரமா விண்வெளியில போய் அவருடைய ஆராய்ச்சி முடித்து விட்டு வெற்றிகரமா திரும்புறாங்க. நாளைக்கு கலிபோர்னியா கடற்கரையில்
இறங்குறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ அவரை வரவேற்க பல்வேறு மக்களும் அவருடைய குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஏன் வந்து சுபான்ஷு சுக்லா வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் வேற சயின்டிஸ்ட் வந்து போலையா ஸ்பேஸ்க்கு அப்படின்னு பார்த்தா போயிருக்காங்க. பட் வந்து த்ரூ நாசா ஆர் இஸ்ரோ, அதாவது கவர்மெண்ட் நால போயிருக்காங்க. இது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் அஸ்ட்ரானட். அது மட்டும் இல்லாம சுபான்ஷு சுக்லா வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவர் போயிருக்காரு. ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ், த்ரூ ஸ்பேஸ் எக்ஸ் போயிருக்காரு. அது வந்து ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், நாட் லைக் நாசா ஆர் இஸ்ரோ. ஸோ இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போன ஒரு முதல் தனியார் அஸ்ட்ரானட், பிரைவேட் அஸ்ட்ரானட் அப்படின்றது வந்து ஒரு பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம். ஸோ விண்வெளி கனவை வந்து நம்ம சாதாரண மக்கள்னாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக அவர் வந்து அச்சீவ் பண்ணி காட்டியிருக்காரு. ஸோ இது உண்மையிலேயே வந்து பெருமைப்படத்தக்க விஷயம். இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்பேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேர் வந்து வரதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு செட் பண்ணிட்டாரு. ஸோ இது வந்து பல இளைஞர்களுக்கு, பல மக்கள், மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஸ்பேஸ்க்கு போனால் என்ன டிஸ்கவர் பண்ணுவீங்க அப்படின்ற விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கவும். ஸோ ஜீவா ஸ்பீக்ஸ், உண்மைக்கான குரல், உண்மையான கதை. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்துடன் இன்னொரு நாள் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.